இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புளி பொங்கல். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியில 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து, இந்த எண்ணெய் வந்து அரிசியில எல்லா இடத்துலயும் படுற மாரி கலந்து விட்டுடுங்க. இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நொய் மாதிரி நம்ம உடைச்சு எடுத்துக்கலாம். அரிசிய இது மாரி நல்லா நொய் மாதிரி உடைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளிய 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீல ஊற வச்சு எடுத்து, இத மாதிரி கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்து, அது நல்லா பொரியணும். அந்த அளவு இத வறுத்து விட்டுடுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பும் சேர்த்து, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. இத நல்லா வறுத்துட்டு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்து, அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து, இந்த பருப்பு எல்லாம் கலர் மாற அளவு வறுத்து விட்டுக்கோங்க. இப்ப பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அத வந்து சேர்க்க போறோம். எந்த கப்ல வந்து நீங்க அரிசி எடுத்திருக்கீங்களோ, அந்த கப்ல 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு, மீதிக்கு நீங்க வந்து நார்மல் வாட்டரையும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு, இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து, உப்பு தேவையான அளவு சேர்த்து, இத வந்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உடைச்சு வச்சிருக்க அந்த நொய்ய எடுத்து இது கூட சேர்த்து, நல்லா ஒரு தடவ கலந்து விட்டுட்டு, லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி, வெயிட்ட போட்டு, நல்லா ஒரு 4 விசில் வர வரலையும் இத வெயிட் பண்ணலாம். 4 விசில்ல இது வந்து நல்லாவே குழஞ்சு போயிடும். இது இப்போ பிரஷர் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு பொங்கல் கன்சிஸ்டன்சில இருக்கும். அப்படி ரொம்ப வெர வெரையா இருந்தா கொஞ்சம் வேணா வெந்நீர் விட்டுக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான புளிப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.